ஒரு சின்ன பொண்ணுக்கு அவளோட கிளாஸ்மேட்ஸ புல்லி பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க மேல பேப்பர் பவுல்ஸ போடுறதா இருக்கட்டும், ஃபுட்ட வீசுறதா இருக்கட்டும்னு இந்த மாரி பல வேலைகள செஞ்சுட்டு இருந்தா. ஆனா இத டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன்னா இத நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா மாறும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு ஒரு நாள் அவள ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக சொல்றாங்க. அவங்க போகும்போது அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அங்க பாக்குறா. அவ ஹெட்மாஸ்டர் அவங்க கிட்ட உங்க பொண்ணு நெறைய தொல்ல குடுக்குறா. அதனால நாங்க அவள ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவட்ட நீ கார் கிட்ட போய் வெயிட் பண்ணடா செல்லம். நானும் அம்மாவும் இத டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்றாரு. உடனே அவ ஆஹா சூப்பர் அவங்க இத சால்வ் பண்ணிடுவாங்கன்னு கார்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா வந்து சொல்றாங்க நீ கவலைப்படாத செல்லம். நீ நாளையில இருந்து கண்டிப்பா ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணுவான்னு. அவளும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு போறா. அங்க அவ ஹெட்மாஸ்டர் குப்பை பேக்க கையில வச்சுட்டு அடுத்து 30 டேஸ்க்கு உனக்கு இதுதான் ஒர்க்னு சொல்லிடுறாங்க. உடனே அவ அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இங்கதான் ட்விஸ்டே. அதுக்கு அவ அப்பா இதெல்லாம் எங்க ஐடியா தான். நானும் உங்க அம்மாவும் புல்லி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். நீ அந்த பசங்களுக்கு செஞ்சது ரொம்ப தப்பு. ஒரு பேரண்ட்ஸா சாப்பிட சொல்றதோ இல்ல கரெக்ட் டைம்க்கு தூங்க சொல்றதோ மட்டும் எங்க டியூட்டி இல்ல. அதையும் தாண்டி எங்க குழந்தைய ஒரு நல்ல ஹியூமன் பீனா வளர்க்கறது எங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு.